Welcome to our channel Craftiiee. இந்த வீடியோல நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போறோம் அப்படினா woolen threads வச்சு எப்படி அழகான ஒரு டெடி பேர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சோ டெடி பேர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி yellow color woolen thread எடுத்து ஒரு 50 to 70 times இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் அளவுக்கு ஃபுல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 4 fingers அளவு இருந்தா போதும் நமக்கு வந்துட்டு டெடி பேரோட அளவு குட்டியா அழகா கரெக்ட்டா இருக்கும். சோ 50 to 70 times இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு then இந்த மாதிரி குட்டியா ஒரு woolen thread கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த woolen thread இந்த குட்டி thread வச்சு நம்ம வந்துட்டு knot மாதிரி போட போறோம். சோ ஒரு சென்டர் பார்ட்ல வச்சிட்டு ஒரு 2-3 knots போட்டா போதும். ஓகே 2-3 knots or 4 knots கூட போட்டா போதும். சோ டைட்டா இருக்கணும் woolen thread வந்துட்டு லூசா இருக்க கூடாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வச்சு டைட் பண்றோம். சோ இப்போ ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்துட்டு நல்லா knot வச்சு நம்ம டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ டைப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லா கட் பண்ண போறோம். சோ ரெண்டு சைடுமே இப்போ நம்ம சென்டர்ல டைப் பண்ணிருக்கிறதால நமக்கு 2 சைட்ஸ் கிடைச்சிருக்கும்ல. சோ அந்த 2 சைட்ஸ்மே வந்துட்டு எந்த ஜாயின்ட்ஸ்மே இல்லாம அதாவது எந்த த்ரெட்மே ஒன்னு கூட ஒன்னு ஜாயின் ஆயிருக்காம நம்ம வந்துட்டு எல்லாமே செப்பரேட்டா சிங்கிள் த்ரெட்ஸா கட் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி ஃபுல்லா வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். எதுவுமே ஃபுல்லா ஜாயின் ஆயிருக்க கூடாது. எல்லாமே சிங்கிளா இருக்கணும். சோ நான் இப்போ எப்படி கட் பண்ணிருக்கனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் எந்த ஜாயின்ட்ஸ்மே இல்லாம கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லா எல்லாமே சிங்கிள் த்ரெட்ஸா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அது நமக்கு பார்க்க ஒரு சர்க்கிள் ஷேப் அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்க்க அது எக்ஸாக்ட் ரவுண்டா இருக்காது. ஏன்னா நம்ம வந்துட்டு இதுல இன்னும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. என்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இருக்குல்ல அங்கங்க நீட்டா ரொம்ப ஆடா தெரியுதுல அந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ண போறோம். ஸோ நார்மலா டெடி பேர் செய்யறதுக்கு அது ரொம்ப ஸ்பான்சியா அழகா இருக்கணும்ல. அதுக்காக வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஆடா தெரியாம ஃபுல்லாவே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரவுண்டா வந்துட்டு நம்ம செட் பண்ண போறோம். அதுக்காக எவ்வளோ வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்துட்டு கட் பண்ணா நமக்கு வந்துட்டு அது பெர்ஃபெக்ட் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளும் வந்துட்டு நம்ம டெடி பேருக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைக் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. அண்ட் தென் இந்த கீழே நம்ம வெட்டி போட்டிருக்க அந்த woolen threads இருக்குல்ல அதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நீட்டமாக ஒரு நியூஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்துட்டு அதை சும்மா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ரோல் பண்ணாலும் ஓகே. ஏன்னா அதுவுமே வந்துட்டு நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இப்போ வந்துட்டு ஓட்ட போகிறோம். பிகாஸ் அதுவும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக நம்ம க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாகவே நம்ம க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது நல்லா டைட்டாக சின்னதாக அளவுக்கு நம்ம வந்துட்டு க்ரஷ் பண்ணிடணும். எங்கேயுமே வந்துட்டு ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நமக்கு இருக்குல்ல woolen threads வேஸ்ட்டாக போன அந்த எக்ஸ்ட்ரா woolen threads நம்ம வந்துட்டு கட் பண்ணி போட்டோம்ல அந்த woolen threads எல்லாத்தையுமே இந்த நியூஸ் பேப்பரில் ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ ஃபுல்லாக எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்பேசஸ் இல்லாமல் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிடலாம். இப்போ எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. தென் இப்போ வந்துட்டு நம்ம அந்த வேஸ்ட்டாக இருக்க woolen threads ஃபுல்லாக வந்துட்டு இது மேலே அப்ளை பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி அது மேலே போட்டாலும் ஓகே. நீங்கள் இல்லாட்டி வந்துட்டு அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ண பால் இருக்குல்ல நியூஸ் பேப்பர் பால் அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி அந்த woolen thread மேலே போட்டு woolen threads இப்படி ஒட்டினாலுமே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அழகாக ஒரு குட்டியான ஒரு பால் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் woolen thread வச்சு ஒரு பால் அண்ட் நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு பால் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஒரு பால் செய்ய போறோம். அதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் மாதிரி எடுத்துட்டு அதில் நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதே சேம் ஒரு 50 to 70 ரோல்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா குட்டியாக ஒரு நாட் கட் பண்ணி அந்த சென்டர் பார்ட்டில் கட்டி அதே மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பால்க்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுலேயும் செய்ய போகிறோம். பட் சைஸஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபுல்லாக நாட் போட்டு ஃபர்ஸ்ட் பால்க்கு செஞ்ச மாதிரி அதே மாதிரி சேம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இன்னொரு பால் ரெடி பண்ண போகிறோம்.
இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு பர்ஃபெக்டான ரவுண்ட் கிடச்சிருச்சு. இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸ்ட்ராஸ் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்ட்ராஸ் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்ட் கிடச்சிரும். இந்த டெடி பேரில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு வந்துட்டு எங்கேயுமே எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இருக்கவே கூடாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்க டெடி பேர் மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக போய்டும். ஸோ பர்ஃபெக்ட் ரவுண்டாக கிடைக்கணும், அதுதான் நமக்கு எல்லாம் ரொம்பவே முக்கியம். ஸோ எக்ஸ்ட்ராஸ் எங்கேயுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட செகண்ட் பாலும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த வேஸ்ட்டாக இருக்க இந்த உள்ளன் எக்ஸ்ட்ராஸுமே வந்துட்டு நம்ம அகைன் இன்னொரு நியூஸ் பேப்பர், இதை விட கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாக நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா இந்த வாட்டி அதை விட கொஞ்சம் பெருசாக லைக் ஆஃப் ஷீட் நியூஸ் பேப்பர் வந்துட்டு எடுத்துகிட்டு அதையுமே ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி ஒரு இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபுல்லாக க்ளூ ஒரு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதுலேயுமே வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளன் த்ரெட்ஸை ஒட்ட போகிறோம். பிகாஸ் நமக்கு இது எப்படின்னா நம்ம தூக்கி தான் போட போகிறோம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளன்ஸு. ஸோ அதை வச்சு வந்துட்டு நம்ம இன்னும் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமே அப்படின்ற ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி நம்ம இப்போ இதை ஓட்டலாம். இதுலேயுமே எங்கேயுமே ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும். இது நியூஸ் பேப்பர் இங்கே வந்துட்டு ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ எங்கேயுமே ஓப்பனிங்ஸ் இல்லாமல் ஃபுல்லாகவே அழகாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஃபுல்லாக எங்கேயுமே நியூஸ் பேப்பர் தெரியாமல் ஃபுல்லாக வந்துட்டு உள்ளன் த்ரெட்ஸை ஃபுல்லாகவே ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. ஸோ நமக்கு 2 ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளன் பால்ஸ் இருக்குது அண்ட் தென் 2 நியூஸ் பேப்பர் பால்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸ் வந்துட்டு மெரூன் கலர் உள்ளன் த்ரெட்ல எடுத்துக்க போகிறோம். நீங்கள் மெரூன் ஒரு ரெட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் 2 விரல் அளவு மட்டும் போதும். அதே 2 விரல் அளவில் அதே சேம் ஒரு 30 to 50 ஒரு 50 to 70 அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணி சேம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி ரோல்ஸ் தான் வந்துட்டு இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி குட்டியாக நாட் கட் பண்ணி அதை சென்டரில் டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். இது சின்ன ரோல்ஸாக இருக்குன்றதால வந்துட்டு நமக்கு டைப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்துட்டு மெரூன் கலர்லேயும் நம்ம இதே மாதிரி குட்டி குட்டி ஸ்பாஞ்ச் பால்ஸ் வந்துட்டு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம டெடி பேர் செய்கிறதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாமே நமக்கு மோஸ்ட்லி ரெடி ஆகிடும். ஏன்னா நமக்கு ஒரு ஹெட், ஒரு பாட்டம் அண்ட் தென் 2 ஹேண்ட்ஸ், 2 லெக்ஸ் அண்ட் 2 இயர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு அழகான டெடி பேருமே ரெடி ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு இப்போ இந்த மெரூன் கலரில் குட்டி குட்டியாக வந்துட்டு நம்ம நிறையா பால்ஸ் வந்துட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இதுலேயுமே எங்கேயுமே எக்ஸ்ட்ராஸ் இருக்கக்கூடாது. ஸோ நான் அகைன் சொல்கிறேன், டெடி பேரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எங்கேயுமே எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இருக்கவே கூடாது. பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் அகைன் சொல்கிறேன். ஸோ எங்கேயுமே எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட குட்டி பால் ரெடி ஆகிடுச்சு, மெரூன் கலர் பால் ரெடி ஆகிடுச்சு. தென் அதே மாதிரி வந்துட்டு இன்னும் 5 பால்ஸ், ஸோ டோட்டலாக வந்துட்டு 6 பால்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். தென் இதுலேயுமே வந்துட்டு நமக்கு வேஸ்ட் இருக்கும்ல, ஸோ வேஸ்ட்டான உள்ளன் த்ரெட்ஸ் இருக்கும்ல, அதையுமே வந்துட்டு ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வச்சு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த வேஸ்ட்டாக இருக்க அந்த மெரூன் கலர் உள்ளன் த்ரெட்ஸுமே இந்த நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் வந்துட்டு நான் ஜஸ்ட் 4 பால்ஸ் தான் செஞ்சுருக்கேன், எனக்கு 6 வேண்டாம். ஸோ அதுக்காக நான் நியூஸ் பேப்பர் 4 தான் செஞ்சுருக்கேன். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டெடி பேரை அசம்பிள் பண்ண போகிறோம், அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டெடி பேரை அரேஞ்ச் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட், தென் பாட்டம் அண்ட் தென் அதுக்கு அழகாக 2 குட்டியான கால், தென் அதுக்கு 2 அழகான குட்டியான இயர்ஸ், பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கல இப்போவே. தென் குட்டியான 2 கை. ஸோ இப்போ நம்ம உள்ளன் த்ரெட்டோட டெடி பேர்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. தென் நம்மளோட நியூஸ் பேப்பர் பால்ஸோட டெடி பேர்ஸையும் அரேஞ்ச் பண்ணணும்ல. ஸோ அதுக்கும் ஹெட், தென் பாட்டம், தென் 2 லெக்ஸ். இதுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் வச்சா ரொம்ப கொச்சன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஹேண்ட்ஸ் வைக்கல, இதுவே பார்க்க அழகாக நீட்டாக இருந்துச்சு. தென் ஃபைனலாக அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒட்டி எடுத்து அண்ட் தென் அதுக்கு முக்கியமாக அழகான 2 குட்டி கண் அண்ட் தென் ஒரு குட்டி மூக்கு வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட உள்ளன் த்ரெட் டெடி பேரும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் தென் நம்மளோட நியூஸ் பேப்பர் டெடி பேரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வேஸ்ட்டாக இருக்க உள்ளன் த்ரெட்ஸ் வச்சு நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு டெடி பேர் செஞ்சுட்டோம்.
ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்கவே ரொம்ப ஸ்பான்சியாக க்யூட்டாக இருந்துச்சு. இந்த டெடி பேர் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இதே மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் பார்க்க மறக்காமல் கிராஃப்ட் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.